Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கோர்ட்ல கேஸ் போடுங்க. நாங்க சந்திக்காத கேஸா? நீதிமன்றத்தை பார்த்து அஞ்சி நடுங்குபவர்கள் திமுகவினர் இல்லை. அப்படி சட்டப்பூர்வமாக இல்லாமல் டாஸ்மாக் வாசல்ல போய் நின்றுட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றது எதுக்காக? அதானியும் அம்பானியும் நடத்தலாம், பிரதமருக்கு வேண்டிய பெருமுதலாளிகள் நடத்தலாம். இவர்கள் நடத்தினா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரிக்கு போய் அங்க உள்ள கடைகளை எல்லாம் அல்லது அங்கே உள்ள மது புழக்கத்தை நிறுத்த சொல்லுங்கள். இந்த ஊழலை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோங்கிறாங்க தமிழிசை மக்கள். இது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நடந்த அனைத்து ஊழல்களையும் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். நாங்கள் கையை பிடிச்சி தடுத்துட்டா இருக்கோம். மருத்துவ படிப்புக்கு கூட கலைஞர் உதவி செய்தார், அதனால் படிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் எப்படி இத்தனை கோடிகள் அபிடவிட்லாம் வந்திருக்கு, எத்தனை வங்கிகள் இந்த அம்மா வச்சிருக்காங்க, ஒரு 20 வங்கியில கணக்கு. இதுல ஒவ்வொன்றிலையும் இத்தனை கோடிகள். நிர்மலா சீதாராமன் பத்தி சொன்னீங்க, அவங்க அந்த ரூபா குறியீடு ரூனு போட்டிருக்கிறாங்க. திமுக இந்த மாதிரி செய்வது பிரிவினைவாதம் அப்படிங்கிறாங்க. ஆந்திராவுக்கும் அங்கே இருக்கின்ற நிதிஷ்குமாருக்கும் கூடுதலாக நிதியை அள்ளி கொடுக்குறீங்களே, இது பிரிவினைவாதம் இல்லையா? தமிழக வெற்று கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னாரு this is a democratic issue which is not related to the common man அப்படின்னாரு. அப்படின்னா டெமோக்ரஸியே காமன் மேனுக்கானது தாங்கிறத புரிதலே இல்லாம அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அப்புறம் தமிழ் மொழி மீதான தாக்குதல் நடத்துது ஒன்றிய அரசு. குரல் எழுப்பினாரா? குடுமி வெளியில தெரியுது. அதைத்தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இவர் இன்னமும் தற்குறியாகவே இருக்கிறார். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கை விவகாரம், டாஸ்மார்க்கில் 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பாஜக குற்றம் சுமத்துது. நீயா நானா நிகழ்ச்சி ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒளிபரப்ப முடியாமல் நிற்கிது அப்படின்னு ஒரு செய்தி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக மக்கள் தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். டாஸ்மார்க் நிறுவனத்தில் தலைமையின் அலுவலகத்திலே சோதனை நடந்துச்சு. இந்த சோதனையில் 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. தீவிரமாக விசாரிச்சாங்கன்னா 40,000 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க பாஜக. பாஜக மாநில தலைவரே அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் அமலாக்கத்துறை என்ன சொன்னிச்சோ அதை நாங்கள் சொல்கிறோம் 1000 கோடின்னு. இந்த முறையாக ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூட விடாமல் தொடநெடுங்கி அரசு இது. வீட்டிலே பாஜக தலைவர்களை வச்சுருக்கிறாங்க, வெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்த விடாமல் கைது செய்து அப்படின்னு சொல்கிறார். இவரோட இன்னும் மே மாதம் வரலப்பா, கோடை காலம் வரல, வெயில் ஜாஸ்தியாகலை. ஆனாலும் அதுக்குள்ளேயே பாஜக மாநில தலைவருக்கு இந்த மாதிரியான உளறல்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுனாலேயே இப்போ போகிறவங்க வர்றவங்க கூட ஏன்பா நீ எல்லாம் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னா அது குற்றச்சாட்டு சொல்லுவாங்க தான். அது உண்மைன்னா நீங்கள் நிரூபிங்க. நீங்கள் தான் பொட்டி பொட்டியாக எடுத்துகிட்டு போவீங்களே ஆளுநரை பார்க்குறதுக்கு. அது எந்த விதமான பொட்டின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பொட்டி பொட்டியாக தூக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஏடிஎம்கே ஃபைல்ஸு டிஎம்கே ஃபைல்ஸு அப்படிலாம் கொடுத்தீங்க. இதுக்கும் ஒரு ஃபைல் கொடுங்க. அப்படி நீங்கள் மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து உங்களுடைய போலீஸ் புலனாய்வு ஞானத்தோடு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடுங்க. நாங்கள் சந்திக்காத கேஸா? நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் நிச்சயம் நீதிமன்றத்தை பார்த்து அஞ்சி நடுங்குபவர்கள் திமுகவினர் இல்லை. அல்லது நீதிமன்றத்தை எப்படி வளைக்க வேண்டுமோ அதை செய்து தங்களை அந்த குற்றப்பத்திரிகையிலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா முன்னாள் குஜராத் முதல்வரும் அப்போது அங்கே உள்துறை அமைச்சருமாக இருந்த 2 பேர். அந்த பாபரி மசூதி இடிப்பு வழக்கிலிருந்து அல்லது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திலிருந்து தாங்கள் குற்றமற்றவர்கள். அங்கே ரயில் பற்றி எரியுது, அப்போ உள்ள முதல்வருக்கு அது தெரியவே இல்லை அப்படின்னு தன் மீது ஒரு மிகச்சிறந்த நற்சான்றிதழை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியாக நாங்கள் செய்ய போவது இல்லை. அதனால் இவருக்கு அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா கொடுக்கட்டும், நீதிமன்றத்தில் கொடுக்கட்டும், இல்லை ஆளுநர் மாளிகைக்கு ஒரு நடை போய் அங்கே ஒரு பொட்டியை கொடுக்க சொல்லுங்கள். அதன் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ எடுக்கலாம். அப்படி சட்டப்பூர்வமாக இல்லாமல் டாஸ்மாக் வாசலில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எதுக்காக? அது தவிர இப்போ அமலாக்கத்துறை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்தது சோதனை செய்வதற்கு. அதற்கு முதல் நாள் இதே பிஜேபி மாநில தலைவர் ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணுறார், 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு. அது கேட்கறதுக்கு தான் ஏற்கனவே இந்த செய்தி வெளியாகிருக்குங்கிறாரு. எங்கே வெளியாகிச்சு? வந்திருக்கு, இவருக்கு மட்டும்தான் வெளியாகுது. அது பிஜேபியோட மாநில தலைவர் தான் அமலாக்கத்துறையின் இயக்குனராக இருக்கிறாரா? அதுதான் நம்மளோட ஒரே கேள்வி. இவர் கோட் பண்ணுற அமௌண்ட்டு, இவர் சொல்லுகின்ற ஆட்கள், இவர்களை நோக்கித்தான் அவர்கள் வருகிறார்கள்.
ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் குப்பை கூடையை போய் பார்த்தீங்கன்னா அதில் 1000 குப்பை பேப்பர் இருக்கும். அதையெல்லாம் மூட்டை கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் இதுதான் ஆவணங்கள்னு ஒரு ஃபோட்டோ போட்டால் அது உண்மையாயிடுமா? நீங்கள் இருக்குன்னா சான்றுகள் கொடுங்கள். அதைத்தான் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லுது. அமலாக்கத்துறையே குட்டு வைக்குது இல்லை. சாலிசிட்டர் ஜெனரல் கூட சொன்னார், அமலாக்கத்துறை அரைவேக்காட்டுத்தனமாக நடந்து கொள்கிறது அப்படின்னு. எதுக்கு அரைவேக்காட்டுத்தனமாகனா, பிரதமர் ஒரு மேப் போட்டு கொடுக்குறாரு, இவங்களையெல்லாம் போய் நீங்கள் சோதனை செய்யுங்கன்னு. அவங்க கிளம்பி வர்றாங்க. ஆனால் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல், அதற்கான சான்றுகள் இல்லாமல், பிரதமர் சொல்லிட்டாருன்னு உடனே ஓடி போய் கைது செய்து அவங்கள வருஷ கணக்கில் உள்ளே வச்சுருக்க. அதுக்கப்புறம் விசாரணையும் தொடர மாட்டேங்கிற. விசாரணை துவங்கி தொடர்ந்து அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வந்து கொடுத்தால் தானே. அது எதையுமே பண்ணாமல் நீ பாட்டுக்கு எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டேன்னா எப்படிப்பா அப்படின்னு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை சொல்லிச்சா இல்லையா? அது மாதிரி ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சுது, அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே வச்சுது. அப்படின்னு பார்த்தா இந்த அளவுகோல் படி பிரதமர் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, அஜித் பவார் மேலே 70,000 கோடிக்கு ஊழல் வழக்கு இருக்குது அப்படின்னு. அவரை பிடிச்சி உள்ளே வச்சாங்களா? ஏன்னா மறுநாளே அவர் கட்சி மாறிட்டார். பிஜேபிக்கு போன உடனே புனிதமானவர் ஆயிட்டார். அவரும் புனிதமானவர், அவருடைய மனைவியும் புனிதமானவர்னு சொன்னதா இல்லையா அமலாக்கத்துறை? 2024 தேர்தலும் இந்த டாஸ்மார்க் காசை வச்சு தான் சந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போ 2026க்கும் இந்த டாஸ்மார்க்கில் வர காசை வச்சு தான் சந்திக்க போகிறாங்க. அதை வச்சு தான் 200ன்னு இலக்குன்னு சொல்கிறாங்க இவங்க. 200ன்னு இலக்கு சொல்வது அல்லது 234 தொகுதியும் நாங்கள் வெல்வோம்னு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 200 தான் எங்களுக்கான டார்கெட்டை கொடுத்துருக்கார். பொதுமக்கள் நிச்சயமாக நம்முடைய திட்டங்களுக்கான ஆதரவை கொடுப்பார்கள்னு. ஆனால் நாங்கள் மக்களோடு களத்தில் நிற்கும்போது அவர்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்க்கும்போது 234ம் நமக்கு தான் வெற்றி அப்படிங்கிற உணர்வோடு தான் இருக்கும். இப்படி இந்த தேர்தலை சந்திப்பதற்கு பிஜேபிக்காரங்க தான் இந்த மாதிரி வருமானம், பின்பக்க வாசல் வழியாக வருகின்ற வருமானம் அல்லது அதானி கொடுக்கின்ற அந்த தொகையை வைத்து தேர்தலை சந்திப்பார்கள். இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 30,000 கோடியை அதானி கொடுத்திருக்கிறார். அதானியோட தலைமையில் தான் மகாராஷ்டிரா தேர்தலே நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எப்போதும் அப்படி கிடையாது. 67 தேர்தலை சந்தித்த போது கூட யாருமே இந்த மாதிரியான பொதுமக்களுடைய திட்டங்களுக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகள், பொதுமக்களுக்கு நாம் செய்து காட்டுகின்ற செயல்கள், நாம் எந்த கருத்தியலுக்காக குரல் கொடுக்கிறோம், இதையெல்லாம் பார்த்து தான் பொதுமக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்ங்கிறத அவருக்கு சொல்லுங்க. திரும்பவும் நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். கோடை காலம் இன்னும் வரல, ஆனால் இவருக்கு அதுக்குள்ளேயே முத்தி போச்சு. அப்படி முத்தி போனதுனால தான் அவரை சாட்டையால், ஒரு பஞ்சு சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டாரு. அப்போ என்ன சொன்னார்? செருப்பே போட மாட்டேன்னார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பே போட மாட்டேன்னார். நாங்கள் எல்லாம் சொன்னால் நீ ஜென்மத்துக்கும் போட முடியாது அப்படின்னு. அதை நிறைவேற்றுறாரா? அறுபடை வீட்டுக்கும் பயணம் போவேன்னாரு, போனாரா? இவர் சொல்கிறது ஒன்று, குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. அதுதான் நம்முடைய பிஜேபி மாநில, நம்முடையனா நான் எங்களை சேர்த்து சொல்லலை, பிஜேபி மாநில தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லணும்பா, இவங்க 2 பேரும் இவ்வளோ கொதிக்கிறாங்களே, இவங்க மாநில தலைவரோடு சேர்ந்து ஒரு அக்கா வேற கொதிச்சுட்டு இருக்காங்க. வீட்டு காவலில் வச்சுட்டாங்கன்னு. பொடி நடையா கிளம்பி பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரிக்கு போக சொல்லுங்க. அவங்களோட ஆட்சி தான் அங்கே நடந்துட்டுருக்கு. தடுக்கி விழுந்தா ஒவ்வொரு கடையுமே மதுக்கடைகள் தான். அங்கே முதல்ல அதை நிறுத்த சொல்லுங்கள். இங்கே என்ன அவங்களுக்கு கண் உறுத்தலாக இருக்குன்னா, அரசாங்கமே இந்த டாஸ்மாகை நடத்துவது என்பது மட்டும்தான் இவர்களுக்கான உறுத்தலாக இருக்கு. முறைகேடு நடந்திருக்கு, அதுதான் நாங்கள் கேள்வி கேட்கறோம். அது அடுத்த கட்டம். அரசாங்கம் டாஸ்மாகை நடத்துகிறது, அரசாங்கம் டாஸ்மாகை நடத்துகிறது தான் இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. தனியார் நடத்தலாம், அதானியும் அம்பானியும் நடத்தலாம், பிரதமருக்கு வேண்டிய பெருமுதலாளிகள் நடத்தலாம். பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்டிலரிஸ் ஓனர்ஸ் முற்ற முழுக்க இந்த மாதிரியான பெருந்தனக்காரர்கள். இவர்கள் நடத்தினா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கம் நடத்துகிறது. எனவே டாஸ்மாகிலிருந்தும் தமிழ்நாடு அரசு வெளியில் வரணும். தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கோயில் நிர்வாகத்திலிருந்தும் தமிழக அரசு வெளியில் வரணுங்கிற 2 கொள்கை தான் இவங்களுக்கு. அதனால் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே உள்ள கடைகளை எல்லாம் அல்லது அங்கே உள்ள மது புழக்கத்தை நிறுத்த சொல்லுங்கள், மக்களை திருந்த சொல்லுங்கள். அதற்கப்புறம் பேசட்டும். இவங்க எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் இந்த ஊழல் நாங்கள் வெளிக்கொண்டாருவோங்கிறாங்க தமிழிசை. மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது. இது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நடந்த அனைத்து ஊழல்களையும் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். கொண்டு வாங்க, நாங்கள் கையை பிடிச்சி தடுத்துட்டா இருக்கோம். இவங்க என்னெல்லாம் லேண்டு வாங்கியிருக்காங்க, 60 கிராமங்கள் அளவுக்கு வாங்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு கோடிகள். ஒரு குமரி அனந்தன் என்கின்ற தமிழறிஞரோட மகள், இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ ஹாஸ்டலில் வளர்ந்த மகள்,
மருத்துவ படிப்புக்கு கூட கலைஞர் உதவி செய்தார், அதனால் படிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் எப்படி இத்தனை கோடிகள், அதை எண்றதுக்கு கூட எனக்கு முடியல, அத்தனை கோடிகள் அங்கே இருக்குது, அஃபிடவிட்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி இப்போ எல்லா இடங்களிலும் அது பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அந்த நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த நிலம், நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த சொத்துகள், மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இத்தனை கோடி, ரியல் வேல்யூ இத்தனை கோடி என்பதாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கணக்கு வழக்கு, எத்தனை வங்கிகள், உங்கள்கிட்ட எத்தனை வங்கியில் கணக்கு இருக்கும்பா? மிஞ்சி போனால் 2 இருக்கலாம், எங்கிட்டே அது மாதிரி இருக்கலாம். இந்த அம்மா வச்சுருக்காங்க ஒரு 20 வங்கியில் கணக்கு. இதில் ஒவ்வொன்றிலையும் இத்தனை கோடிகள் இருக்குங்கும்போது அதற்கெல்லாம் என்ன கணக்கு இருக்குது? அதை முதல்ல சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை இப்படி கை நீட்டு சொல்லும்போது மீதி 4 விரல்கள் நம்மை பார்த்து தான் இருக்கின்றனங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்கள். இவ்வளோ அக்கறையாக பேசும்போது ஒன்று கேட்க தோணுது. மிக சமீபத்தில் புதுச்சேரியில் திமுக மகளிர் தின விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே இருப்பவர்கள் சொல்வது, அதே மாதிரி மத்திய பல்கலைக்கழகம்னு இருக்குல்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி, அதில் நியமனங்களுக்காக இவர் செய்திருக்கின்ற அட்டூழியங்கள், அங்கே ஒரு பதவியை பெற வேண்டும், ஒரு ஜாப் வேணும்னா எத்தனை அப்படின்னு கட்டணம் விதிச்சிருக்காங்க இந்த அம்மா. இவர்களுக்கு கொடுத்த பின்பு தான் அங்கே பதவி நிர்ணயம் செய்யப்படும்ங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் அந்த அம்மாவை அங்கேருந்து எடுத்த உடனே பாண்டிச்சேரியே வெடிவெடித்து கொண்டாடியது அப்படிங்கிறாங்க. தெலுங்கானாலையும் அதே மாதிரி தான் அந்த மக்கள் கொண்டாடி தான் அனுப்பியிருக்காங்க. அது மாதிரி பிஜேபி மாநில தலைவர் கர்நாடகாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் தானே. 9 வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் விட்டுட்டு வர்றாருன்னா அவர் மேலே எத்தனை விதமான குற்றச்சாட்டுகள் அங்கே தயாராக இருந்தன. அதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபியில் இணைந்தார். இப்படி பார்க்கும்போது அதை தவிர இங்கே உள்ள ஆருத்ரா ஊழல் 3000 கோடிக்கு நடந்ததுன்னு சொன்னாங்க. அதை பற்றி இவர் வாய் திறந்தாரா? இந்த ஆருத்ரா ஊழலில் சம்பந்தப்பட்டவர் வீட்டுக்கு தான் போய் கட்டி அணைத்து அவர் புகைப்படங்கள்லாம் பார்த்தோமா இல்லையா? ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழலை நான் சமமாக பேசவே இல்லை. ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான சான்றுகள் கொடுங்க. ஆருத்ரா ஊழல் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அப்படி நீங்கள் எதாவது செய்யுங்க, நாங்கள் எதுக்குமே மறுப்பு சொல்லலையே. அதனால் நீங்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. பேசுவது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில், இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதை தவிர தமிழக மக்களுக்கு விரோதமாக, தமிழ் மொழிக்கு விரோதமாக, தமிழர் இனத்துக்கு விரோதமாக பிஜேபியில் இருப்பதனாலேயே இவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் டாஸ்மாக் வருமானத்தை வைத்து 200 தொகுதி ஜெயிப்போம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. இப்படி மக்கள் விரோத ஆர்ப்பாட்டத்தில், மக்கள் விரோத கொள்கையில், மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி தலைவர் அக்கா தமிழிசை, வானதி அக்கா, எல்முருகன் என்று இன்னொருத்தர் இருக்கார். மொழியை வைத்து தமிழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் கழுத்தில் சுருக்கு கயிறை மாட்டினார். இப்போது தமிழகத்தில் இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகளை அழித்தொழிக்கின்ற வேலையை ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து வந்த பாரம்பரியமிக்க பத்திரிகை அது ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கு. அந்த கார்ட்டூனுக்கு எப்படி நீங்கள் தடை செய்ய முடியும்? அதனால் அந்த இணையத்தையே முடக்கினார். அதனால் இந்த எல்முருகன் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறாருங்கிறது கூடுதலாக வெளிப்படையாக தெரியுது. அது மாதிரி நிர்மலா மாமி, அந்த அம்மாவும் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று கத்துறாங்க. தந்தை பெரியார் சொன்னார், தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. ஆமாம், தந்தை பெரியார் சொன்னார். அதனால் தந்தை பெரியார் கூடுதலாக என்ன சொன்னார்? நீ மொழியவே கற்றுட்டு இருக்காதப்பா, டெக்னாலஜி கற்றுக்கோ, தொழில்நுட்பம் கற்றுக்கோ, அதுதான் இனிமேல் உலகத்தை ஆளப்போகிறதுன்னு இனி வரும் உலகத்தில் சொன்னார். அப்படி அது மாதிரி தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். நாங்கள் மறுக்கவே இல்லையே. சொன்னதனால் தானே நாம் உணர்வெழுச்சி பெற்றோம். அந்த தமிழ் என்பதை இந்த வைதிகர்கள் ஒரு பூஜை மொழியாக, புனஸ்கார மொழியாக, ஆகமோக மொழியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகி நிற்கிறீங்களே தமிழறிஞர்களே, கொஞ்சம் விழித்தெழுங்க. தமிழை எப்போ நீங்கள் விஞ்ஞான மொழி ஆக்க போகிறீங்கன்னு கேட்டார். அதற்கப்புறம் தான் தமிழ் இன்னொரு மடைமாற்றம் பெற்றது, ஒரு புலிப்பாய்ச்சல் பெற்றதுங்கிறத அந்த அம்மாவுக்கு தெரியலை. ஆனால் பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு பிச்சைக்கு இலக்கணம் எடுத்து வைத்திருப்பது சமஸ்கிருதம். உஞ்ச விருத்தி சமஸ்கிருதம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றான் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை அமைஞ்சதுன்னா இந்த உலகத்தை படைத்த கடவுள் இல்லாமல் போகட்டும்னு சாபம் கொடுத்தது நம்முடைய தமிழ். அப்படியாக பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது தமிழ். ஆனால் பவதி பிக்ஷாந்தேகின்னு அதை ஒரு புனிதமாக்கிட்டாங்க. இவங்க கையில் திருவோடு ஏந்திட்டு போனால் அது புனிதம், இவங்க கையில் தட்சணை தட்டி ஏந்தினா அது புனிதம். இப்படியாக தமிழ் மக்களின் கொள்கைகளுக்கு, வாழ்வியலுக்கு விரோதமாக இருப்பவர்கள் நிர்மலா சீதாராமன், எல்முருகன், பிஜேபியின் மாநில தலைவர்,
தமிழிசை அக்கா, வானதி அக்கா, அப்புறம் இங்கேயா அங்கேயான்னு தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இல்லாமல் போவார்கள் வருகின்ற. நிர்மலா சீதாராமன் பற்றி சொன்னீங்க. அவங்க அந்த ரூபா குறியீடு வந்து ரூன்னு போட்டிருக்கிறாங்க. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டதை விட்டுட்டு இவங்க போட்டிருக்கிறாங்க. அரசு பதவியில் இருக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதி வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் அந்த பதவியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி செய்யலாமா? திமுக இந்த மாதிரி செய்கிறது பிரிவினைவாதம் அப்படிங்கிறாங்க. நேற்று கூட ஒரு டிபேட்டில் வலதுசாரி தீவிரவாத ஆதரவாளர் ஒருத்தர் திடீர்னு திமுக தான் ஃபாசிஸ்ட் அப்படின்ட்டு. நம்ம எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்கிறோமோ அதையெல்லாம் இப்போ இங்கே நம்மள்கிட்ட மடைமாற்றம் செய்கிறாங்க. பிரிவினைவாதத்தை பேசுவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். பட்ஜெட்டுன்னு ஒன்று வாசித்தாங்கல்ல, எங்களோட தமிழ்நாடுன்னு கூட சொல்ல வேண்டாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் மிக முக்கியமாக மிக அதிகமாக ஜிஎஸ்டி வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய, மிக அதிகமாக டோல்கேட் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய, மிக அதிகமாக எல்லா வருமானத்தையும் ஈட்டி தரக்கூடிய தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு பிரதமரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாங்களா? இது பிரிவினைவாதம் இல்லையா? அதாவது அந்த மைனாரிட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இங்கே ஆந்திராவுக்கும் அங்கே இருக்கின்ற நிதிஷ்குமாருக்கும் கூடுதலாக நிதியை அள்ளி கொடுக்குறீங்களே, இது பிரிவினைவாதம் இல்லையா? அதை தவிர இன்னொன்று, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த புத்தகத்தின் மீது உறுதிமொழி எடுத்தவர் தானே பிரதமர். இதில் 19(1)A ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஸ்பீச். அதில் மிக முக்கியமாக என்னெல்லாம் பண்ணலான்னா, எக்ஸ்பிரஸ் வியூஸ் ஆன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், பார்ட்டிசிபேட் இன் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட், கிரியேட் ஆர்ட். கிரியேட் ஆர்ட்டுங்கிறதா விகடன் போட்ட கார்ட்டூன், கிரியேட் ஆர்ட்டுங்கிறதா இந்த மாதிரி ஊடகங்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகள். இப்படி யோசிச்சு பாருங்க, இது எல்லாம் செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை இருக்கிறது அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. இதில் சத்தியம் செய்துதான், இதில் உறுதிமொழி எடுத்துதான் பிரதமர் பதவியேற்றார். அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே போனப்போ கூட பெரிய கான்ஸ்டியூஷன் புக்கை கும்பிட்டார் இந்த தேர்தல் முடிஞ்சப்போ. ஏன்னா அதற்கு முன்பாக பரப்புரையில் ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷனை இல்லாமல் அழிக்கப் போகிறார்கள்னு அந்த பரப்புரை எடுத்த உடனே இவர் பயந்து போய் இல்லை கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கும் முக்கியம்னு சொல்லி வணங்கி பதவியேற்றார். இதற்கு ஏற்றாற் போல் அவர் நடந்து கொள்கிறாரா? கான்ஸ்டியூஷன் சொல்லுகின்ற அடிப்படை மனித உரிமை, அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்கிறாரா? கிரியேட் ஆர்ட், அந்த சிந்தனையை குலைக்கிறாரா இல்லையா? ஊடக நிகழ்ச்சிகளை நிறுத்துவது என்பது எல் முருகன் அவர்கள் இந்த மாதிரியான ஊடகத்துக்கு துணை அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இங்கே இருக்கின்ற பொதிகை தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப ஹிந்தி நிகழ்ச்சிகள் தான் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னா இவங்க தான் தமிழக மக்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். தமிழக மக்களின் நலன்களை, தமிழின் மொழியை, தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது தவிர கூடுதலாக நேற்று வந்த செய்தி, உலகத்தில் கிட்டத்தட்ட 296 முறை குளோபலி இன்டர்நெட் கட் டவுன் நடந்திருக்கு. அந்த குளோபல் இன்டர்நெட் கட் டவுன் 296 தடவை நடந்திருக்கு உலகளாவிய அளவில். அதில் அந்த பட்டியலில் முதல்ல நிற்கிறது 84 தடவை, 26% இந்தியாவில். 24 ஆண்டு அப்படின்னா பிரதமர் மோடி மணிப்பூரில் செய்த அந்த இணைய சேவை முடக்கம், காஷ்மீரில் செய்த இணைய சேவை முடக்கம், மக்களோடு உறவாட முடியாமல், ஒரு நோயாளிக்கு அவசர சிகிச்சைக்கு கூட மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகாமல், மருத்துவமனையில் இன்டர்நெட்லாம் எவ்வளோ முக்கியம், அப்படியாக மக்களின் வாழ்க்கையை சூறாவளியாக சீரழித்து கொண்டிருக்கிறது பிஜேபி ஆட்சி. அதை பற்றி பேசுவதற்கு தமிழிசைக்கோ யாருக்குமே எதுவுமே இல்லையா? ஊழலை பற்றி பார்த்தால் அவர்தான் ஊழலின் விஸ்வகுருவாக இருக்கிறார். அமெரிக்காவில் சொன்னாங்களா இல்லையா சமீபத்தில்? அதானி அங்கே அத்தனை 1000 கோடியை கொடுத்து எங்கள் இந்தியாவில் இருக்கின்ற வியாபாரத்தை நிலைநிறுத்த பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் 30,000 கோடிக்கு அந்த ரஃபேல் ஊழல் என்பது முதல்ல 12 போட்டுட்டு பின்னாடி ஒரு 15 சைஃபர் போடுறாங்க. அது என்ன நம்பர்னு எனக்கு சொல்லுங்களேன். அத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு. ஆனால் ரஃபேல் ஊழலுக்கான ஃபைலை காணோம். அதனால் பிஜேபி மாநில தலைவர்கிட்ட அந்த ஃபைலெல்லாம் தேடி கொடுக்க சொல்லுங்கள். அவர் போலீஸில் இருந்தவர் தானே, அந்த ஃபைலை தேடி கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இங்கே கட்டமைக்கலாம். எப்போவுமே பிஜேபி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறது என்றால் ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. சேறு வாரி பூசுவாங்க.
அப்படி பூசவில்லை, இது உண்மைனா அமலாக்கத்துறை இதுவரைக்கும் பதிவு செய்த வழக்குகள் 5000ன்னு வச்சுக்கோங்க, அதில் 1% கூட நிரூபிக்கப்படவில்லை. அதனால தான் உச்சநீதிமன்றம் அவர்களை காட்டமாக கேள்வி கேட்டார். பொதியியல் சொன்னீங்க, சில நிகழ்ச்சியெல்லாம் தடைப்பட்டிருக்கு ஒளிபரப்பில் அப்படின்லாம். இப்போ விஜய் தொலைக்காட்சியில் வந்து கோபிநாத் ப்ரோக்ராம் ஒன்று எடுக்கிறாரு, நீயா நானா. ஆமாம், அது சில அழுத்தம் காரணமாக ஒளிபரப்பப்படலை அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதற்காகத்தான் நம்மளுடைய முதல்வர் அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த சூழ்ச்சியை கண்டறிந்து, பிஜேபியின் அந்த சூழ்ச்சியை கண்டறிந்து முன்னத்தி ஏறாக இங்கே இருக்கின்ற மாநில தலைவர்களை அல்லது இங்கே இருக்கின்ற மாநில முதல்வர்களை கூட்டமைப்பாக நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு 22ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கலாம். இத்தனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும்போதே தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியை தடை செய்கிறது அழுத்தம் கொடுத்து. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில், புதுச்சேரியும் சேர்த்து சொல்கிறேன், அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கும் போது கூட இப்படியான தமிழ் மொழி மீதான தாக்குதலை ஒன்றிய அரசு செய்ய முடிகிறது. இது தொகுதி மறுபரிசீலனை செய்து மறுவரையறை செய்து நமக்கு மிஞ்சி போனால் 60 வரைக்கும் தான் எம்பிஸ் தொகுதி கூட போகுது. ஆனால் அந்த பீமாரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்த 4 மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய தொகுதிகள் அல்லது எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? இப்போ இருக்கிறத தாண்டி 300 வரைக்கும் போகுது. அப்படின்னா இவ்வளவு தூரம் நாம் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போதே நம்மளுடைய குரலை நசுக்க பார்க்கிறார்கள். அப்படி இல்லாத ஒரு நிலை வருமானால் நம்மை எப்படி குழி தோண்டி புதைப்பார்கள் பிஜேபிக்காரர்கள். பிரதமர், உள்துறை அமைச்சர், அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், எல் முருகன், இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர், அவர்களுக்கு துணை போகக்கூடிய தமிழிசை அக்கா, வானதி அக்கா என்பதை நினைத்து பாருங்கள். அதற்கு தான் அந்த தமிழக வெற்று கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னார், this is a democratic issue which is not related to the common man அப்படின்னார். அப்படின்னா டெமோக்ரஸியே காமன் மேனுக்கானது தாங்கிறத புரிதலே இல்லாமல் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். This is not a principal issue but a democratic issue only அப்படிங்கிறாரு. அவருக்கு ஆங்கிலமும் புரியலை, ஜனநாயகம்ங்கிற தமிழும் புரியலை. ஜனநாயகம்ங்கிறது கடைக்கோடி மனிதனுக்குமானது இல்லையா, அது புரியாமல் அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா அந்த கடைக்கோடி மனிதன் தானே உனக்கு ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுக்கணும்னு நீ கனவுல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படின்னா அவனுக்கான குரல் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாகத்தான் வரும். அங்கே போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ங்கிறது உங்களுக்குமான குரல் தான், எனக்குமான குரல் தான், எல்லோருக்குமான குரல். நீங்களும் நானும் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். அந்த ஜனநாயகம்னா என்னன்னே புரியாமல் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் நேற்று இந்த ஊழலை பற்றி பேசும்போது என்னது, சிறு துளி தானா 1000 சிறு மீன் தாங்கிறார். சிறு மீன் இல்லை, சிறு மீனும் விலாங்குகளும் கிடைக்கும். இது இப்போ கிடைச்சிருக்கிறது சிறு மீன். ஆமாம், கையில் நீர். இப்போ விசாரித்து பார்த்தா திமிங்கலமே மாட்டோங்கிற ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் நீங்கள்லாம். ஆனால் ஊடகவியலாளர்கள் சந்திக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா யாரையுமே சந்திக்காமல் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்ருக்காருல்ல. அவர் என்ன இந்த ஆடியோ ரிலீஸில் அவங்கெல்லாம் பேசுவாங்க, ஊடகவியலாளர்கள் எதிரில் உட்காந்து சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து தன்னோட சேனலில் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியை நடத்திட்டுருக்காரு. மாபெரும் ஏன்னா 8 லட்சம் மக்கள் வந்ததாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அப்புறம் இப்போ சமீபத்தில் புத்தக வெளியீடு, அது யார் நடத்தினா? விகடன் நடத்துச்சு. அந்த விகடனோட இணையதளம் முடக்கப்பட்டது. குரல் எழுப்பினாரா? எலி குஞ்சு மரியாதை கத்தினாரா? குரல் எழுப்பினாரா? இல்லை இல்லை. அப்புறம் தமிழ் மொழி மீதான தாக்குதல் நடத்துது ஒன்றிய அரசு, குரல் எழுப்பினாரா? அது எப்படி பிஜேபி இதை செய்யலாம்? மும்மொழி கொள்கையை எப்படி எங்கள் மீது திணிக்கலாம்? ஏதாவது சொன்னாரா? சொல்லலை இல்லை. அப்போ இவரும் தன்னோட குடுமையை வெளிப்படுத்திட்டாரு. குடுமி வெளியில் தெரியுது, அதைத்தானே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இவருக்கு முதல்வர் நாற்காலி மேலே ஆசை இருந்தால் ஃபர்னிச்சர் கடை 1000 இருக்குப்பா சென்னையில், ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு நாற்காலியை வாங்கி அதில் சினிமாவில் டைரக்டர்னு பின்னாடி எழுதி ஒட்டிப்பாங்கள்ல, அது மாதிரி முதல்வர்னு எழுதி ஒட்டிக்கிட்டு அதில் போய் உட்காந்துக்க சொல்லுங்கள். இவர் இன்னமும் தற்குறியாகவே இருக்கிறார். ஜனநாயகம் என்றால் என்ன என்று தெரியாத தற்குறி. மும்மொழி கொள்கை மூலமாக நம்முடைய தாயை பறிகொடுக்க இருக்கிறோம்.
தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தாய்மொழியை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட இடத்துல நீ ஹிந்தியின் மூலமாக சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வர போற. அப்படி நீங்கள் பற்றோடு இருந்தீர்களானால் மாட்டுக்குட்டிக்கும் தமிழிசை அக்காக்கும் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இங்கே இருக்கிற கோயில்களில் சமஸ்கிருதம் ஓதப்பட்டு இருக்குல்ல, அங்கே தமிழை ஓத வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கோயில்களிலும் அந்தந்த மாநில மொழிகளில் தான் வழிபாடு நடத்தப்பட வேண்டும். சில கோயில்கள்னு ஏன் சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலிலும் தமிழ் தானே இருக்கணும். அது என்ன ஒரு சால்ஜாப்பா? சில கோயில்களில் இருக்கு அப்படிங்கிறது அது தமிழக அரசு ஏற்பாடு தான். அது தமிழக அரசு ஏற்பாட்டில் தமிழிலும் அந்த உண்மை எங்களுக்கு வருத்தமா இருக்கு. வேணும்னா நீ சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும்னு போடு, அதுதான் உண்மையான மொழி சுதந்திரம். என்னோட தாய்மொழியில என்னோட கடவுள்கிட்ட பேசுறதுக்கு நீ யாரையா நடுவில் மூன்றாம் மனிதன்? அல்லது ஓ மொழி தான் புரியும்னா அது கடவுளே இல்லைங்கிறத நாங்கள் சொல்றது. எனவே எல்லா விதத்திலும் அதைத்தான் கலைஞர் சொன்னார். இந்த மொழி திணிப்பை செய்வ வருபவர்கள் இப்படித்தான் வருவாங்க, அவங்கள முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நம்முடைய தாய்மொழியை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது கூட இது மொழி திணிப்பு என்று வந்து கதை பேசுவான், வம்பளப்பான். அதனால முளையிலே கிள்ளி எறிங்க அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கார். அப்படி முளையிலே கிள்ளி எறிகின்ற செயலைத்தான் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அது தொகுதி மறுசீரமைப்பாகட்டும் அல்லது ரூன்னு இந்தியாவே கதறிச்சில்ல. நம்முடைய நிதியமைச்சர் நீங்க கேட்டீங்க அது பிரிவினைவாதமா இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு ரூபாயோட மதிப்பு 87 ரூபாய்க்கு போயிருக்கு டாலருக்கு ஒப்பிடும்போது. அந்தம்மா என்ன சொன்னாங்க, ரூபாயின் மதிப்பு குறையவில்லை, டாலரின் மதிப்பு உயர்ந்துடுச்சு அப்படின்னு. அப்போ கூட வராத பதைபதைப்பு ரூன்னு போட்டவுடனே ஏன் வருது இவங்களுக்கு? ஏன்னால் இந்தியாவின் மொழியை எங்களுடைய தலைவர் மாற்றி இருக்கிறார். அது நாள் வரைக்கும் மாதாஜி பிதாஜி ஜி ஜி ஜின்னு சொன்ன வட இந்திய ஊடகங்கள், பாரத் மாதாக்கு ஜேன்னு சொன்ன வட இந்திய ஊடகங்கள் இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக ரூ 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 ரூன்னு அலறிட்டு இருக்கு. அப்படி அலற வைத்த பெருமை, அந்த துணிச்சல், அந்த வல்லமை எங்களுடைய தலைவருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எப்படி ஒரு இந்தியா கூட்டணிக்கு முதல் விதையை போட்டு அதை கட்டமைத்து கட்டி காத்து ஒன்றியத்தின் பிஜேபி அரசை ஒரு மைனாரிட்டி அரசாக உருவாக்கினாரோ அதே போன்று இப்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பில் அதை தவிர தாய்மொழி காப்பு இப்படியாக மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுப்பதிலும் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் முன்னணியில் இருக்கிறார். இந்த இயக்கம் வெல்லும். மீண்டும் தமிழக வரலாற்றில் தமிழக தேர்தலில் 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும். மற்ற அத்தனை பேரும் கோமாளிகளாக இப்போதே முகமூடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். கருத்துக்களை பதினொன்று நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.